தன்னுடைய வரவேற்புரையை தொடங்கிய 5 மணிக்கு பாடல் 5 மணிக்கு ஆரம்பிச்சாக்க நீங்க 1 மணி நேரம் வரவேற்பு சொல்லிருக்கீங்க. வரவேற்புற 1 மணி நேரம்னா தலைமை உரை பார்த்துக்க, நான் பார்த்துக்கிறேன். அன்பிற்குரிய அண்ணன் கம்பன் அலிசூடி அவர்களே, நெறியாக செய்து கொண்டிருக்கிற பேராசிரியர், ஏன்னா அவர் குறித்த நேரம் தான்னா இங்கே ஒரு பல்பு இருக்கு, மின்சார பல்பு. நான் வந்தோன்னா பல்பு அவுத்துட்டேன். இந்த வாரம் பல்பை வச்சு ஒரு ஆட வச்சு போடுவார். அன்பிற்குரிய பேராசிரியர் பழனியப்பன் அவர்களே, அடிப்பொடி அஞ்சலியும் இறைவணக்கமும் தெரிவித்திருக்கிற சகோதரிகளே, முன்னாலே ஒரு மிகச்சிறந்த நாடக பேருரை ஆற்றி மங்களமாக தொடங்க வேண்டும் என்று சொல்லி மஞ்சள் குடையோடு வந்து, இந்த மஞ்சள் தான் தமிழ்நாட்டில் 4 முறை மஞ்சள் உடையை தான் சொன்ன. கொடி வச்சு பேசலாம்ல, தப்பு இல்லை, கொடி தானே போடக்கூடாது. ஏன்னா கடைசி அவர் கலக்க இருக்கிறார், நம்மளும் லேசா கலக்க முடியுமான்னு முயற்சிப்போம். அன்பிற்குரிய திருப்பத்தூர் தூய அஞ்சகர் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர், நல்ல குரல் வளம் உள்ளவர். அப்படி பாடினார்னா என்ன கூட கம்பனடி சொல்லி சும்மா ஒரு 2 பாட்டு பாடுங்கன்னு சொல்லி வரணும்னு பயந்துட்டேன். நான் அப்படி மெதுவாக அப்படியே போயிடலாமான்னு பார்த்தேன். எங்கள் ஆட்சி தங்கச்சியில் அவர் வந்து உட்காந்துருக்கு. நீ 2 வரையாவது ஒழுங்கா பேசுறியான்னு பார்க்கலான்னு வந்தா நீ பயந்தடிச்சு ஓடுறியா அப்படின்ற மாதிரி. நல்ல பாடல் வரிகளை, பாடலை பாடலாகவே பாடிய பல பேர் பாடினா இனிமேல் எவனும் வாழ்க்கையில பாடவே மாட்டான், அப்படிலாம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனா பாடலை பாடலாக பாடுகிற பேராற்றல் பெற்றிருக்கிற அன்பிற்குரிய திருமதி பார்த்திபராஜா அவர்களே, நல்ல கரவொலி கொடுத்து நீங்கள் மீண்டும் பாராட்டலாம். கரவொலி செஞ்சா கரவொலி செய்யறவங்களுக்கு நல்லது, கரவொலிக்கு உரியவங்களுக்கு நல்லது இல்லை, உடல் நலத்துக்கு நல்லது. ஏன்னா உடல் நலம் ரொம்ப அவசரம். ஏன்னா 1 வருஷமா வெளியிலே வரல, எங்க போனாலும் ஆபத்துன்றான், அடுத்த ஒரு லாக்டவுன்றான், அதை பத்தி பேசினா உள்ள வச்சு வேண்டாம். இதுக்கு நடுவில் நம்ம நிகழ்ச்சி நடத்தணும். தமிழ் வளர்த்தாகணும், தமிழை வளர்க்க வேண்டாம். தமிழ் என்பது நம்மோடு இருக்கிறது. ஆனால் அதை நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டிய பணியை கடந்த 82 ஆண்டு காலம் தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாநகரம் மதுரை. ஆனால் அதை உயிரோட்டமாக வைத்திருக்கிற மாநகரம் காரைக்குடி. இங்கே பேச்சு போட்டியில பேசினவர் பிரமாதமா இங்கே நாடகவியல் பேராசிரியர். எந்த போட்டியிலையும் பங்கேற்காதனால நான் தலைவர். நான் முறையா படிக்கிறேன். விருது பெற்றவரும் தமிழ்துறை சார்ந்தவர் இல்லை, விருதை வழங்கிய சொக்கலிங்கமும் தமிழ்துறை சார்ந்தவர் இல்லை, நூலை வெளியிட வந்திருக்கிற அருட்செல்வர் சீதாராமன் அவர்களும் தமிழ்துறை சார்ந்தவர் இல்லை. ஆனால் அதை தாண்டி நாங்கள்லாம் வந்துட்டோம், எப்படியோ வந்திருக்கோம். அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கிறோம், அவ்வளவுதான். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு அருமையான நூலை வெளியிட்டு இங்கே வந்த இடத்திலே நீங்கள் பேருரை ஆற்ற வேண்டும் என்ற உடனே அதற்கு ஒப்புதல் வழங்கி அமர்ந்திருக்கிற எங்கள் அருட்செல்வர் விஸ்வாஸ் சீதாராமன் அவர்கள், மதுரை கம்பன் கழகத்தின் தலைவர். நான் இங்கே 11 ஆண்டு காலம் செயலாளராக பணியாற்றினேன். தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அதனுடைய நிறுவனர். 13 ஆண்டுகளுக்கு முன்பாக கம்பன் கழகத்தினுடைய ஆண்டு விழாவில் சொல்வேந்தர் சத்தியசீலனார் அவர்களுடைய தலைமையில் ஒரே நாளில் 345 கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு அந்த ஆண்டுக்கான முழு கல்வி நிதியை ஒருவர் செலுத்தினார். அந்த தொகை 1 கோடி ரூபாய். அதை வழங்கியவர் தான் அருட்செல்வர் சீதாராமன் அவர்கள். 340க்கும் அதிகமான மாணவ செல்வங்கள், ஆண்டு முழுவதும் கல்லூரிக்கான கட்டணம். நல்லா ஏண்டா படிக்கிறேன்னு வருத்தப்படுறேன், திரும்ப போனா சேர்க்க மாட்டேங்கிறான். உனக்கு 63 வயசு ஆயிடுச்சு, நான் வயசே சொன்னதில்லை.
63 வருஷமா சொன்னது. அவர் முதல் முறையாக கல்வியை தடப்பதிக்கிற மாணவர்களை அடையாளம் கண்டு பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்தவர்களை 340 பேருக்கு 1 கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார் என்றால் இதை விட கம்பனுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்க முடியாது. ஒரு பிழையான செய்தியை சொன்னால் உடனே அதை மறுப்பார். காரணம் 2 பேர். நல்லறிஞர் வேலாயுதனார் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அவருக்கு தாய்மொழி தமிழ் இல்லை, மலையாளம். மறந்துடாதீங்க. ஒரு பிழை தமிழில் ஒற்றுப்பிழை இருந்தாலும் சரி, தவறான தகவலை நாம் பதிவு செய்தாலும் சரி, உடனே தொலைபேசியில அழைப்பு வரும். அதெல்லாம் பேசிக்கவே கூடாது. தப்பா பேசுறீங்க, சும்மா வாய் குடைச்சு என்ன வேணாலும் பேசலாமா, இதை தவிர உடனே திருத்திக் கொள்ளுங்கள் என்று கனமாக போரிடுவார் அன்பிற்குரிய வேலாயுதன் அவர்கள். தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருகிலே அமர்ந்திருக்கிற மாப்பேசி அவர்கள், மாப்போசியும் தமிழுக்கு பங்காற்றினார். சிவகங்கை மாவட்டத்தில் மாப்பேசி பேராசிரியர் தெரியாதவங்க இருக்க முடியாது. இவங்கெல்லாம் அருட்செல்வரோடு இருப்பதால் மதுரை கம்பன் கழகத்தில் பார்த்தீங்கன்னா இங்க நடத்துற ஆண்டு விழாக்கள் நான் பார்த்திருக்கிறேன். நான் செயலாளராக 3000 பேர் அமர்வதற்கு இடம் இருக்காது. சொன்னா உடனே நாற்காலி கொண்டு வர சொல்லுங்க. 3000 பேருக்கும் நல்ல அறுசுவை உணவு கொடுக்குவார். சில பேர் கூட உணவுக்காக கூட்டம் வருகிறது என்று சொல்வார்கள். இல்லை, வருகிறவர்களை அதுபோல நாம் குறைத்து மதிப்பிடுவது நாம் படித்த தமிழுக்கு இழுக்கு. உணவுக்காக வந்தா என்ன தப்புன்ற தமிழ் கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க, மறந்துடாத. அவர்கள் இல்லை என்றால் நம் தமிழை நாம் தாங்கி பிடிக்க முடியாது. பார்வையாளர்களாக அமர்ந்திருப்பது எவ்வளவு சிரமம் என்பதை 3 மணி நேரம் அமர்ந்திருப்பவரிடம் கேட்டுப்பார் தெரியும். அப்படி அந்த பணிகளை சிறப்பாக செய்கிறவர். இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த கம்பன் அடிப்படை விருதை பெற்றிருக்கிற எங்கள் ஊரை சார்ந்த அல்லது அவர்கள் ஊரில் நான் பிறந்ததால் எனக்கு கூட ஏதோ சிறப்பு இருக்கிறதோ என்கிற மகிழ்வோடு அவர்கள் 80 வயதாக போகிறது. அவர் வங்கித்துறையிலே முதுநிலை மேலாளராக பணியாற்றி விருப்ப ஓய்விலே வந்திருக்கிறார். 22 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த 22 ஆண்டுகளும் அவர் வங்கித்துறையில இருந்து வெளியே வந்ததற்கு பின்னாலே அவருடைய மூச்சும் பேச்சும் கம்பன் ஒன்றுதான் என்பதை இந்த நேரத்தில் நாம் நன்றியுணர்வோடு பார்க்கிறோம். என்னவெல்லாம் பண்ணா இன்ஃப்ளூயன்ஸ், மற்றவர்களிடம் நாம் நம்மை முன்னிறுத்திக் கொண்டு செல்வாக்கை முன்னெடுத்து நாம் உயர்ந்த நிலை பெறலாம் என்று கருதுகிற ஒரு காலகட்டத்தில் நம்முடைய தாய்மொழிக்காக தமிழுக்காக 22 ஆண்டு காலம் தன்னை முன்னெடுத்திருக்கிறார் அன்பிற்குரிய அண்ணன் பழனியப்பன் அவர்கள். அவர்களை நான் வணங்குகிறேன். அவர்களுக்காக நீண்ட உரை வைத்திருக்கிறேன். உங்கள் காலத்துக்குள்ளாக கம்பன் இன்று வந்தால் என்கிற தலைப்பிலே உங்களுடைய ஆவலை பெரிதும் உங்களுடைய ஆவலை பூர்த்தி செய்வதற்காக அவர் வந்திருக்கிறாரே தெரியல. நான் சொன்னேன், நீங்க நடுவில் உட்காருங்க, நீங்க வரலன்னு சொல்லி யாராவது போயிடும், அதெல்லாம் நீங்க வேணா உட்கார்ந்துருங்க, நான் பாட்டு ஒரு ஓரமா உட்காந்து. அன்பிற்குரிய மோகன சுந்தரம் அவர்கள் நல்ல கரவொலி கொடுத்து நீங்கள் அவரை பாராட்டுங்கள். நகைச்சுவையெல்லாம் எளிதான ஒன்று அல்ல. சில பேர் அதை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள், ஏற்க முடியாது. அவர்கள் பார்வையில் அது இருக்கலாம், அது கொச்சையாக இருக்கலாம், அவர்கள் பார்வை, அது அவர்களின் உரிமை. ஆனால் எதற்காக, ஏன், எப்போது அதிகமாக மக்கள் திரளுகிறார்கள் என்று சொன்னால் நகைச்சுவையை முன்னெடுத்து வைக்கப்படுகிற ஆழமான கருத்துக்கள் தான் வெற்றிகரமாக உலா வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நம்முடைய மோகன சுந்தரம் அவருடைய பல்வேறு தொலைக்காட்சி செய்திகளை பார்த்து உணர்ந்திருக்க முடியும். பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறார், மாணவர் போல வேற இருக்கிறார். இந்த மேடையிலே நான் தான் ரொம்ப சின்ன பையன், ஆனா நான் வயசானவமாய் தெரிகிறேன், வயசான அவர் சின்ன பையன் மாதிரி. இப்படிதாயா நானும் 40 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றார் அன்றைக்குரிய திரு மோகன சுந்தரம் அவர்கள். இந்த விழாவை பெரிய அளவிலே சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருக்கிற எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் மாணிக்கவேலு அவர்கள், பேராசிரியர் பழனியப்பன் அவர்கள், அன்பிற்குரிய முனைவர் சிதம்பரம் அவர்கள், அன்பிற்குரிய இணைச் செயலாளர் சுப்பிரமணியன் அவர்கள்,
முனைவர் கீதா அவர்கள், அருமை நண்பர் சேதுபதி அவர்கள், அருணன் அவர்கள், சரஸ்வதி ஆட்சி கரவொலி கொடுத்து நீங்கள் பாராட்ட வேண்டும். தெய்வான ஆட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க பள்ளியை பண்ண 1 மணி நேரம் பேசுறாரு. அந்த ஆட்சி ஏன் தவிக்குது? ஐயோ 1 மணி நேரம் பேசுறாரா? அவங்க வாசல்ல இருந்து 1 மணி நேரம் இருந்து வர எல்லாருக்கும் தேநீர் கொடுத்து வரவேற்று ஒரு நிகழ்வை நடத்துவது குடும்பம் சார்ந்து என்பதை இந்த கம்பன் கழகத்தை பார்த்து நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த வகையிலே முனைவர் செந்தமிழ் பாவை அவர்கள், பங்கேற்றிருக்கிற பெருமக்கள், பெரியவர் அரசு அவர்கள், அவர்லாம் 90 வருஷமா வயசுல யாருக்கும் சொல்லலன்னு நினைக்கிறேன். அண்ணன் குமரப்பன் அவர்கள், முன்னாள் முதல்வர், அண்ணன் சமூக வலைதள செம்மல் நம்முடைய அன்புக்குரிய PL சந்திரன் அவர்கள், இந்த பகுதியில் சமூக வலைதள சக்கரவர்த்தி, காரைக்குடி சுக்கலிங்கம், பட்டுவெட்டியா இருந்தார், ஆனகரம் இருக்கார், வெளிச்சத்திலே தெரிய மாட்டார், இருக்கிற அமர்ந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து, என்னவெல்லாம் தமிழ் என்பதை முன்னிறுத்தி உங்களோடு உங்கள் நேரத்திற்குள்ளாக, ஏனென்றால் இந்த நிகழ்வை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள். அரங்கம் இப்போது கிட்டத்தட்ட நிரம்பி இருக்கிறது. மோகனசுந்தரம் அவர்களுக்கு அந்த கடத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கோம். அப்படிதான் இருக்கணும். உண்மை எதுவுமே தவறு இல்லைங்க. ஆள் இல்லாத போது பேசுறது ரொம்ப தைரியம் வேணும். ஆள் இருக்கிற போது பேசுறது ரொம்ப ஈஸி. நல்லா ஆள் இல்லாத கூட்டத்தில் 1 மணி நேரம் பேசுறேன் ரெக்கார்டிங் தியேட்டர்ல. நீங்க ஆள் இல்லாத கூட்டத்தில் பேசுவேன் விழா தலைவரா அப்படின்னு கேட்டக்கூடாது. ரெக்கார்டிங் தியேட்டர்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப என்னமெல்லாம் தமிழ் என்கிற தலைப்பிலே நம்முடைய கம்பன் திருவிழா நம்முடைய அன்னை தமிழுக்கு அளப்பரிய பணிகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறது. சுவாமி விவேகானந்தர் கடவுள் மறுப்பாடு, அடிப்படையிலே கடவுள் மறுப்பாடு, ஆரம்ப காலத்தில் கடவுள் மறுப்பாடு, பின்னாலே ஆழ்ந்து இருந்தார். கடவுள் மறுப்பாளராக தடம் பதித்து உள்ளே வந்த விவேகானந்தருக்கு குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், வழிபாட்டுதலுக்குரியவர். அவருடைய சீடராக சுவாமி விவேகானந்தர் முதல் நாள் வந்து பங்கேற்கிறார். பார்த்தால் இதை போல அரங்கமெல்லாம் கூட்டம் நிரம்பி வடிகிறது. விவேகானந்தர் நம்முடைய பேராசிரியர் பழனியப்பன் போல இங்கும் அங்கும் அந்த சீடராக இருந்து சில பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார். கூட்டம் அதிகம், பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அவருடைய குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு பழக்கம் உண்டு. எப்படி அருட்செல்வர் சீதாராமன் நல்ல அறுசுவை உணவு வழங்குகிறார் என்று நாம் சொல்லி மகிழ்கிறோமோ, அதை போல ராமகிருஷ்ண பரமஹம்சர் வருகிற ஒவ்வொரு பக்த கோடிகளுக்கும் அருளன்பர்களுக்கும் ஒரு லட்டு பிரசாதம் கொடுப்பது அவருடைய வழக்கம். அளவற்ற கூட்டம், லட்டு பிரசாதம் மலை போல குமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. விவேகானந்தர் அன்றுதான் முதல் முறையாக சீடராக பங்கேற்றிருக்கிறார். மேடையில் இருக்கிறார். லட்டு பிரசாதத்தை சுற்றி நிரம்ப சிற்றெரும்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே சுவாமி விவேகானந்தர் பதறி போனார். குருநாதர் நம்முடைய பக்தர்களுக்கெல்லாம் வழங்குவதற்காக லட்டு பிரசாதத்தை படைத்திருக்கிறார். அருமையாக இருக்கிறது, பார்த்தாலே நாவிலே எச்சில் ஊறுகிறது. ஆனால் அதை சுற்றி அதை எடுப்பதற்காக எறும்புகள் பெரிய படையெடுத்து போகிறது என்று விவேகானந்தர் பதறுகிறார். உடனே உள்ளே ஓடி போய் உக்கராடம் என்று சொல்லுகிற அறைக்குள்ளே ஓடி போய் கை நிறைய ஜீனியை அள்ளி வந்து அந்த எறும்புகள் நிற்கிற இடங்களிலே சுற்றி போட்டுவிட்டு, லட்டை சுற்றி போட்டுவிட்டு விவேகானந்தர் பார்க்கிறார். எறும்புகள் எல்லாம் ஜீனியை எடுத்துக்கொண்டு லட்டு பிரசாதத்தை தொல்லை செய்யாமல் போகிறது. விவேகானந்தருக்கு ஒரே மகிழ்ச்சி. முதல் நாளிலே நம்முடைய குருநாதருக்கு நாம் நல்ல சேவை செய்திருக்கிறோம் என்கிற நிறைவிலே இருக்கிறார். அந்த விவேகானந்தர் சரியாக 3 ஆண்டு காலம் கழித்து சிகாகோவிலே உரையாற்றுவதற்காக செல்கிறார். நம்முடைய மோகனசுந்தரம் அவர்கள் வீடு வாங்குவதாக இருக்கிற அமெரிக்காவில் அங்கேயும் ஒரு வீடு வாங்குவதாக, அங்கேயும் ஒரு மனைவி என்று நான் சொல்லவே இல்லை, அங்கேயும் ஒரு வீடு. மனைவி மாறுகள்னு வேற சொன்னார். என்ன ஒரு தடுத்து என்ன அதெல்லாம் கவர்மெண்ட் இடத்துல பேசலாமா ஐயா அப்படின்னு கேட்பாங்க சில பேர். அது பேசுகிறார்கள், நீங்கள் பொறுப்பு கொள்ள வேண்டாம். சுவாமி விவேகானந்தர் 3 ஆண்டுகள் கழித்து சிகாகோவிலே உரையாற்றி செல்லுகிறார். சகோதர சகோதரிகளே,
பெற்ற வாசகன் உலகமெல்லாம் தெரியும். ஆனால் அங்கே என்ன சொல்லுகிறார் விவேகானந்தர்? இளைஞர்களே, நீங்கள் இலக்கை நோக்கி பயணப்பட வேண்டும். உங்கள் இலக்கு என்ன? பார்த்திபராஜா பரிசு வாங்கிய இடத்தில் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அப்படி இருக்க வேண்டும் இலக்கு. பரிசு வாங்கிய இடத்தில் திரும்ப திரும்ப மாணவனாகவே போய் நிற்பது இலக்கு இல்லை. ஒரு மாணவனாக வந்த இடத்தில் விருந்தினராக வருகிற சிறப்பை அவர் பெற்றிருக்கிறாரே. இளைஞர்களே, இதை போல உங்களுடைய இலக்கை நீங்கள் நிர்மாணித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் பயணப்படுங்கள். அது என்ன இலக்கு? பார்வையாளர்கள் பார்க்கிறார். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், உங்களுடைய இலக்கு என்பது லட்டு பிரசாதம். லட்டு பிரசாதத்தை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். இடையிலே சொக்கலிங்கம் போன்றவர்கள் வந்து ஜீனியை எண்ணி வட்டமிடுவார்கள். நீங்கள் இந்த ஜீனியை எடுத்துக்கொண்டு லட்டு பிரசாதத்தை விட்டு விடாதீர்கள், இலக்கை நோக்கி பயணப்படுங்கள் என்று சொல்லுகிறார். தான் வைத்த அந்த ஜீனிக்கு விளக்கத்தை 3 ஆண்டு காலம் கழித்து அந்த பரிணாம வளர்ச்சியை பாருங்கள். இலக்கை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்கு சுவாமி விவேகானந்தர் தருகிற இந்த எளிய உதாரணத்தை உலக வரலாற்றில் எந்த ஆன்மீகவாதியும் சொன்னதாக வரலாறு இல்லை. 1000 தன்னம்பிக்கை ஊட்டுகிற புத்தகங்கள் தருகிற செய்தியை தன்னுடைய செயல் 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு லட்டு பிரசாதத்தை பாதுகாப்பதற்கு ஜீனியை போடுவது, அதே மூளை வளர்ச்சி ஆனதற்கு பின்னாலே இளைஞர்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவருடைய செயலையே முன்னோடியாக வைத்து அங்கே நீங்கள் ஜீனியை பார்த்து மயங்கி விடாதீர்கள், லட்டு பிரசாதத்தை நோக்கி முன்னேறுங்கள் என்று சொல்லுகிறார். என்றால் இது போன்ற முன்னேற்றங்களை ஒவ்வொரு இளைஞனும் பெற வேண்டும் என்பதை கம்பன் 10,000 பாடல்களில் பல இடங்களிலே மேற்கோள் காட்டுகிறார். அதை தன்னுடைய 22 ஆண்டு கால பணியில் நூல்களை நிரம்ப பதிப்பிக்கிற போது அவர் 22 விருது பெற்றிருக்கிறார். இன்றைக்கு பெற்றிருப்பது 23ஆவதாக இருக்கலாம். அதாவது இதற்கு இடையிலே கூட நான் 2020 வரையிலே அவருடைய விஷயங்களை பார்த்தேன். இன்றைக்கு பெறுகிற இந்த விருதுக்கு முன்பாக 22 விருதுகளை பெற்றிருக்கிறார் நம்முடைய அண்ணன் பழனியப்பன் அவர்கள். அதை பார்க்கிற போது இன்றைக்கு 32 ஆண்டு கால வங்கி பணி, 22 ஆண்டு கால இலக்கிய பணி, இப்படி நிரம்ப விஷயங்களை நம்மாலே பார்க்க முடிகிறது. அவர்களை பற்றி அம்பத்தூர் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் திரு சுப்பிரமணியன் அவர்கள், அவரிடம் நான் தொலைபேசிகளை கேட்டேன். வழக்கமாக ஒரு செயலாளரிடம் தலைவரை பற்றி கேட்டால்தான் ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு முடியும். பொருளாளரிடம் கேட்டால் கட்சியே வந்துவிடும், இன்னொரு கம்பெனிகளுமே வந்துவிடும். நடைமுறைக்கு தான் சொல்லுகிறேன். நாம் யாரையும் காயப்படுத்துவதெல்லாம் நம்முடைய நோக்கம் இல்லை. காயப்படுத்த வேண்டிய இடத்தில் நாமும் இல்லை, காயப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கும் இல்லை. ஆனால் அவருடைய செயலாளரிடம் இவர்களை பற்றி கேட்ட உடனே அவர் சொல்லுகிறார், அண்ணன் பழனியப்பன் அவர்கள் எந்த நேரமும் நடையும் குடையுமாகவே இருப்பார் என்று சொல்லுகிறார். நடையும் குடையுமாக, குடையுமாக இருக்கிறவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். நடையும் குடையுமாக, வெயில பார்த்து பயந்ததே கிடையாது. எனக்கெல்லாம் மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை. மழை பெஞ்சாலும் தலையில தண்ணி தங்குமா தேங்காய் போட்டோ எடுக்க கூட நான் சொன்னேன், ஐயா பிளாஷ்லாம் நிப்பாட்டிட்டு எடுங்க. அந்த பக்கம் ஒரு கிரவுண்டு காலி, இந்த பக்கம் நல்லவேளை அவரு நல்லவேளை பார்த்திபராஜா ஜில்லுன்னு முடியா இல்லையோ ஒரிஜினல். ஏன்னா எனக்கு இந்த நிறைய முடி வச்சிருக்காரு பக்கத்துல பார்த்தா பிடிக்காது. அப்பா பயங்கர டென்ஷனாவே உட்காந்துருக்கேன். நானும் ரங்கராஜ் பாண்டியும் ஒரு கூட்டத்தில் பேச போறோம். அவர் சொல்றாரு, உங்களுக்கு வயசாயிடுச்சு சொல்லுங்க, நீங்க அப்புறம் பேசுங்க, நான் முன்னாடி பேசுறேன். சரி ஏதோ மரியாதை கொடுக்குறாரு நினைச்சா கூட்டம் அவருக்காக வந்திருக்கு. அவர் பேசி முடிச்சா எல்லாரும் போடுவோம். நான் வெறும் கிரவுண்ட்ல பேசிட்டு இருக்கேன். நான் போய் இப்படி பேச, நான் இல்லைன்னா நான் முதல்ல பேசுறேன். உடனே ரங்கராஜ் பாண்டிய சொன்னாரு, நீங்க பேசும்போது நான் முன்னாடி போய் கேட்கிறேன் அப்படின்னா. சரி நான் இப்ப உட்கார்ந்து சும்மா இருக்க வேண்டியதானே, ஒரு சீப் எடுத்துட்டு வேகமா தலையை அப்படி வாடுறாரு. எனக்கு மேடை விட்டு இறங்கி போய் எல்லாரும் என்னையவே பாக்குறாங்க, ஐயோ சுக்கலிங்கத்தால முடியாத ரங்கராஜ் பாண்டிய பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி நம்முடைய நாடக கலைஞர் இருக்காரு பாருங்க, பிரமாதமா அப்படி இந்த கர்லிங் ஹேர் ஜோரா, அடே அப்பா டிஆர் மாலிங்கெல்லாம் நிஜமாவே முடியும். இப்பெல்லாம் நான்லாம் நிஜமாக முடியிருந்தா கூட ஐயோ இது என்ன பிக்கான்னு கேட்பான். அப்ப அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்க்கிற போது அவருடைய செயலாளர் சொன்னார், நடையும் குடையுமாக எந்த நேரமும் இருப்பார். அவருடைய பண்புகளிலே உயர்ந்த பண்பு, சென்னை பெருநகரத்தில் எங்கேயெல்லாம் சொற்பொழிவுகள் நிகழ்கிறதோ
அங்கேயெல்லாம் தவறாமல் பார்வையாளர் தொகுதியிலே அமர்ந்திருப்பார் பழனியப்பன் என்று சொன்னார். கேட்கிற பங்களிப்பு இருக்கு பாருங்க. நான் இப்ப சமீப காலத்தில் நிரம்ப பேசி இருக்கிறேன். அதற்கு முன்பு நிறைய கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன். இப்போதெல்லாம் போவதை தவிர்க்கிறேன். காரணம், நம்ம போய் உட்கார்ந்தா சொக்கலிங்க வந்திருக்கிறாரு, இவர் வந்திருக்கிறாரு, உடனே அவர் டென்ஷன் ஆயிடுவார். லூசு பை முன்னாடி உட்கார்ந்து பேசுறோமா இவனே சொல்லியிருக்கிறான் லூசு. இதுக்காக பயந்து நான் போறதில்லை, தவிர வேற காரணம் இல்லை. ஆனால் அவர்கள் எங்கே நிகழ்வு நடந்தாலும் நீங்க ஒரு நல்ல தலைமைக்கு, நல்ல எழுத்தாளுமைக்கு அடிப்படை தேவை என்ன என்று கேட்டால் கேட்பது, காதுகளை தருவது. நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். 100 பேர் 200 பேர் இருப்பார்கள். காதுகளை தருகிறவர்கள் 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. 190 பேர் சரி ஏதோ டைம் பாஸ், கொஞ்ச நேரம் போலாம். அது அவருடைய விருப்பம், அவருடைய உரிமை. ஆனா போய் ஒவ்வொரு இடங்களையும் கேட்க வேண்டும். புதிய புதிய தகவல்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு சிறந்த சொற்பொழிவாளராக இல்லை என்றாலும் ஒரு எழுத்தாளனாக தன்னுடைய செய்திகளை பதிவு செய்ய வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய கம்பன் அடிப்படை விருது பெற்றிருக்கிற அண்ணன் பழனியப்பன் அவர்கள். அல்லும் பகலுமாக இந்த பணிகளை செய்கிறார். அது ரொம்ப முக்கியம். சில பேர் மேலோட்டமா செஞ்சுட்டு போயிடுவோம். ஏதோ ஒரு 2 வருஷம் இருந்தோம், ஏதோ விருது வாங்கணும், அப்படி போயிட்டோம். அப்படி இல்லை. தனக்கு 80 வயது ஆகிறது. ஆனாலும் இன்னும் தொடர்ந்து அதை பிள்ளைகள் அனுமதிக்கிறார்கள். அவர் மகன் வந்திருக்கிறார், அவரை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நீங்கள் ஏதோ உங்கள் தந்தைக்கு மட்டும் ஒரு பின்னணியாக இல்லை, தமிழுக்கு இருக்கிறீர்கள். இந்த மொழி என்பது ஒப்பீடு செய்ய முடியாத ஒரு மொழி. சென்னையில ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அபிராமி ராமநாதன் அவர்கள் திரையரங்க உரிமையாளர்களுக்காக ஒரு கூட்டம், குடிரூட்டப்பட்ட அரங்கம். நான் போய் பேச தொடங்குகிறேன். பேச தொடங்கிய உடனே பலத்த கரவொலி. என்ன அப்படின்னு கேட்டேன். நல்ல தமிழ் அப்படின்னா நான் சொன்னேன், இது எனக்கு அவமானம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவன் தமிழில் பேசுவது பாராட்டுக்குரியதான். அவர் மாதிரி பேசணும், அவர் மாதிரி உச்சரிக்கணும், அது பாராட்டுக்குரியது. அவருடைய உச்சரிப்பை பார்த்தா நானும் பக்கத்துல நிக்க முடியுமா? அடுத்த என்ன மோகன சுந்தரம் ஒரே போடு டமால் டிமால் முடிஞ்சு கதை. போடியம் கூட வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்படி வேணும். பார்வையாளர்களை மதிப்பது. அப்ப அல்லும் பகலுமாக தன் பணியை ஆற்றி இருக்கிறார்கள். அதை நான் அந்த நேரத்திலே பார்த்தேன். எண்ணங்கள் என்பது என்ன? நம்முடைய நண்பர், உங்க தம்பி பேர் என்ன? சும்மா எனக்கு பேரே வைக்கலையா அப்படின்னு பேரகிற சொல்லி சும்மா சொல்லுங்க. கௌதம் அப்படி கௌதம் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே நன்றாக சுரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறார். அவர் பேர் இனிமே சொல்லுவாரா? யாராவது கேட்டா வந்தான்னா பேசுவானா? என் பேரை கேட்டு கௌதம்னு சொல்லி சுரட்டை விட்டு தூங்குறாரு. எடுத்தோடனே பஞ்சாயத்து வைக்கிறாங்க என்றார். கௌதம் நன்றாக குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறார். திடீரென்று மின்சாரம் நின்று விடுகிறது. தமிழில் சொன்னால் கரண்ட் கட் ஆகிவிடும். மின்சாரம் நின்று விடுங்க. என்ன தமிழ் பேசி என்ன புரியாம பேசலாம். கரண்ட் கட் ஆகுதுன்னு முதலே சொல்ல முடியாதானே? ஏடா இதெல்லாம் சொக்கலிங்க மனித தனியை சொல்லி தெரியுது. மின்சாரம் நின்று விடுகிறது. நின்ற உடனே ஒரே புழுக்கமாக இருக்கிறது. கௌதம் புரண்டு புரண்டு கொடுக்கிறார். தூக்கம் வரவில்லை. காரணம், மின்விசிறி இயங்கவில்லை. தமிழில் சொன்னால் ஃபேன் ஓடவில்லை. மின்விசிறி இயங்கலன்னு ஒரே புழுக்கமா இருக்கு. கௌதம் புரண்டு புரண்டு படுக்கிறார். தூக்கம் அல்ல. உடனே எழுந்து போய் அந்த அறைக்குள்ளே தட்டு தடுமாறி அந்த அறைக்குள்ளே இருக்கிற ஜன்னல் கதவை திறந்து வைக்கிறார் கௌதம். ஜன்னல் கதவை திறந்து வைத்து விட்டோம், காற்று வருகிறது என்று கருதி கௌதம் நன்றாக தூங்குகிறார். நன்றாக மீண்டும் புரட்டை விடுகிறார். கௌதம் காலையில் எழுந்து பார்க்கிறார். ஜன்னல் கதவு சாத்தி இருக்கிறது. இந்த அறைக்குள் யாரும் இல்லையே, நாம் மட்டும்தானே இருக்கிறோம். அறை கதவை தாழிட்டல்லவா நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம். இரவிலே மின்சாரம் நின்ற போது நாம் தானே ஜன்னல் கதவை திறந்து வைத்தோம். இப்போது ஜன்னல் கதவு சாத்தி இருக்கிறதே. ஒரே டென்ஷன். இங்கும் அங்குமாக பார்க்கிறார். பரபரப்பாக கௌதம் பக்கத்திலே இருக்கிற பீரோ கதவு திறந்திருக்கிறது. இரவிலே கௌதம் திறந்து வைத்தது பீரோ கதவை. ஆனால் ஜன்னல் கதவை திறந்து வைத்ததாக கருதி, காற்று வருவதாக கருதியதால் இரவெல்லாம் சுகமாக உறங்க முடிந்தது. எண்ணங்கள் தான் வாழ்க்கை என்பதற்கு இதை விட ஒரு எளிய உதாரணத்தை
உலகத்தில் யாராலும் சொல்லிவிட முடியாது. இதை சொன்னது சொக்கலிங்கம் இல்லை, சிந்தனையாளர் MS உதயமூர்த்தி. அவர் எண்ணங்கள் தான் வாழ்க்கை என்று சொன்னார். நான் கை கால் வைத்து நீட்டி இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆக ஒரு செய்தியை அப்படியே வாங்கி அப்படியே சொல்லுவது பேச்சு இல்லை. அதனுடைய முகங்களை மாற்றி அமர்ந்திருப்பவர்களுக்கு தகுந்தாற் போல வழங்குவது இருக்கிறது பாருங்கள். அதிலே இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதன்மையாக இருக்கிறவர் அன்பிற்குரிய மோகன சுந்தரம் அவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் நன்றி உணர்வோடு பார்க்கிறேன். வளரும் தலைமுறைக்கு கம்பனுடைய கவிநயத்தை கொண்டு செல்லுகிற பணி. கம்பன் என்ன சொல்றாங்க, கனமான பாடல்களா இருக்கு, 10,000 8,000 பட்டிமன்றம். நான் பேசி தவிச்சிட்டு இருக்கேன், அவர் தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அன்பிற்குரியவர்களே கம்பனுடைய கவிநயத்தை. சரி, கண்ணதாசனை பாருங்கள். MGR அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக லைட் போட்டாங்க. அது தமிழ்ல சொன்னா அந்த லைட் ஒரு மாதிரி உனக்கான நேரம் முடிந்து விட்டது என்ற மின்சார பல்பு எரியுது, நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வேட்டைக்கு குடிச்சிக்க கூடாது. கண்ணதாசன் MGR அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே திரையுலகத்திலே MGRக்கும் கண்ணதாசனுக்கும் நல்ல உறவு இல்லை. ஆரம்ப காலம் தொட்டு வாலி அவர்கள் தான் கண்ணதாசனை விட MGR அவர்களுக்கு வெற்றிகரமான பல ஆயிரம் பாடல்களை எழுதியவர் வாலி. ஆனால் கண்ணதாசனை அரசவை கவிஞனாக்க வேண்டும் என்று MGR விரும்பினார். அதை சொல்லுவதற்காக தன்னுடைய காரில் வாலி வீட்டுக்கு போகிறார் MGR. நான் எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, என்னவெல்லாம் தமிழ் என்பதற்காக சொல்லுகிறேன். MGR வாலி வீட்டுக்கு போகிறார். MGR-ஐ பார்த்த உடனே வாலி அவர்கள் என்ன தலைவரே அப்படின்றார். MGR வாலிய வாத்தியாரேன்னு சொல்லுவார். எப்படி MGR தமிழ்நாடே வாத்தியார் சொல்லுது, MGR வாலிய வாத்தியாரேன்னு சொல்றாரு. வாத்தியாரே ஒரு சின்ன விஷயம் பேசணும், வாங்க கார்ல ஏறி 2 பேரும் போய் பேசிட்டே போவோம் அப்படின்னு. கார்ல ஏறி உட்கார்றாரு, வாலி கால் மேல கால் தூக்கி போடுறாரு. எப்படி ஒரு முதலமைச்சர் பக்கத்துல கவிஞர் வாலி கால் மேல கால் தூக்கி போடுறாரு. இன்னைக்கு கால் தூக்கி போட்டா கால் இருக்காத ஆடு இருக்க மாட்டேன். MGR பக்கத்துல கால் மேல கால் போடுறாரு வாலி. அப்புறம் சொல்லுங்க வாத்தியார அப்படின்றாரு. உடனே ஐயா, நம்ம கண்ணதாசன் அவர்களை தமிழ்நாட்டின் அரசவை கவிஞராக நியமிக்கலாம் என்று இருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார் வாலி. எப்படி யார்கிட்ட போய் என்ன சொல்றாரு. உடனே வாலி அடுத்த நொடி சொன்னாராம், ஓ கவியரசு இனிமேல் அரசு கவியா, கவியரசு இனிமேல் அரசு கவியா அப்படின்றார். அப்ப போதும், அவ்வளவுதான், வாங்க போலாம், அவங்க வீட்டுல விட்டு இறங்கி விட்டார், புரிஞ்சு போச்சு. அப்ப ஒரு வெற்றிகரமான மனிதன் சமகாலத்தில் உள்ளே வந்தவர் வாலி, மறந்து விடாதீர்கள். கண்ணதாசனால் வந்தார் என்பது பேரு. சமகாலத்தில் வெற்றிகரமாக இருந்த 2 பேர். அதில் இன்னொருவரிடம் போய் இன்னொருவரை பற்றி கருத்து கேட்கிறார், அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார் வாலி அவர்கள். அதை போல பல ஆயிரம் இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதிலே முதன்மையாக இருக்கிறவர் நம்முடைய விருதை பெற்றிருக்கிற கம்பன் அடிச்சூடி விருது பெற்றிருக்கிற கம்பன் அடிப்பொடி விருது பெற்றிருக்கிற பழனியப்பன் அவர்கள். நூல்களும் கட்டிடங்களும் தான் நிலையான புகழை பெற்றுத்தரும். நிரம்ப நூல்கள், 4000 விஜயபந்தம் உட்பட நிறைய விஷயங்களை தந்திருக்கிறார்கள். குணமது கைவிடேல் என்று சொல்லுகிறார் அப்பை பாட்டி. குணமது கைவிடேல், உயர்ந்த குணத்தை எந்த நிலையிலும் கைவிடாதவர்களுக்கு தமிழ் கூறும் நல்லுலகம் மட்டுமல்ல, மனித குலமே துணையாக இருக்கும் என்பதற்கு சாட்சிதான் 82ஆம் ஆண்டு விழாவில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கம்பன் விருது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, கம்பராமாயணத்திலே 2 வரி, நீங்கள் இவ்வளவு டென்ஷன்லாம் ஆக வேண்டாம், சும்மா உட்காரு. ஆற்றலும் நிறைவும் கல்வி அமைதியும் அறிவும் என்னும் வேற்றுமை இவனோடு இல்லை. எப்படி 2 வரியில சொல்லிட்டேன். ஆற்றலும் பண்பும் கல்வியால் அடையும் அடக்கமும். அவர் நிர்வாகவியல் படித்தவர், வங்கிவியல் படித்தவர், வங்கித்துறையிலே பூலோட்சியர். கல்வியால் அடையும் அடக்கமும் ஞானமும் என சொல்லக்கூடிய அனைத்தும் இவனோடு இணைந்துள்ளன. இது ராமன் அனுமனை பற்றி இலக்குவனிடம் கூறியது. ராமன் அனுமனை பற்றி இலக்குவனிடம் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தைகளை பார்க்கிற போது
கல்வி மிக கற்றவர்கள் அடக்கமாய் இருப்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு இவர். கம்பராமாயணம் முழுமைக்கும் உரை கண்ட திறமும் கல்வியும் வாய்க்கப் பெற்றிருந்தும் கர்வமில்லாமல் இருக்கிறார். பார்த்தாலே தெரிகிறது, கருப்பாகவும் இருக்கிறார், கர்வமில்லாமலும் இருக்கிறார். கருப்பு என்பது இந்தியர்களின் வண்ணம், மறந்து விடாதீர்கள். சிவப்பெல்லாம் நம்முடைய வண்ணம் இல்லை, கருப்புத்தான் நம்முடைய தாய்மொழி வந்த வண்ணம். அந்த அவரை பார்க்கிற போது கல்வியும் வாய்க்கப் பெற்றிருந்தும் கர்வமில்லாமல் இருக்கிறார். நெற்பயிரில் கதிர்கள் முற்றும் போது தலை சாய்ந்திருந்தும் யாரை போல என்பதை சொல்கிறார்கள். தேர்ந்த கல்வி சேர்ந்த அறிஞர்களைப் போல என சீவக சிந்தாமணி சொல்கிறது. அப்படி பார்க்கிற போது திருத்தக்க தேவர் இதை பாடும்போது இவர் இல்லை. இருந்திருந்தால் திருத்தக்க தேவர் எங்கள் பழனியப்பன் அவர்களைப் போல, எங்கள் பள்ளத்தூர் பழனியப்பன் அவர்களைப் போல என சொல்லியிருப்பார். இப்பொழுது இருந்தால் திருத்தக்க தேவர் இவரைத்தான் சொல்லியிருப்பார் என்பதையும் இந்த நேரத்திலே நினைவுபடுத்தி ரொம்ப செய்திகள் இருக்கிறது. ஊருக்கு பாலம் கட்டுவதற்கு 1 கோடி கைகள் வேண்டுமா? ஆனால் உறவுக்கு பாலம் கட்டுவதற்கு, நம்முடைய தமிழ் உறவுகளுக்கு பாலம் கட்டுவதற்கு 1 ஜோடி கைகளே போதும் என்றார்கள். அந்த 1 ஜோடி கைகள் தான் அந்த பழனியப்பன் என்பதை நான் அந்த நேரத்தில் பார்க்கிறேன். இலக்கணமாய் வாழ்ந்து இலக்கியத்திற்காக உழைத்து வரும் நீங்கள் அன்னை தமிழ் போல இளமையாக வளமையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம்.